ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டெத் நோட் சீசன் 1 எபிசோட் 20. இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸை பார்க்கலாம். இப்போ போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு கண்டினியூட்டி கிடைக்கும். வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்ல ஹீரோவும் என் ஃபோன் பேசிட்டு இருந்ததை காட்டுறாங்க. என் ஃபோன் பேசினதை கட் பண்ணி முடிக்கிறாரு. ஒரு ஆஃபீஸர் என்னப்பா இவங்க நம்பி கொடுத்துருப்பா, இவங்களா கண்டிப்பாக மாட்டி டெத் நோட்டை பறி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு ஏன் எனக்கும் அதுதான் வேணும், அவனுங்க அவங்க ஆப்ரேஷனை பார்த்துக்காங்க, டெத் நோட்டை நான் தூக்கியார் அப்படின்னு சொல்லுவாரு. ஸ்பெஷல் சீஃபாக மாறின ஹீரோட அப்பா ஹீரோ கிட்ட வந்து எனக்கு என் பொண்ணு தான் முக்கியம், அவங்க கிட்ட டெத் நோட் கொடுக்க போற அப்படின்னு சொல்லுவாரு. ஹீரோவும் சரி உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்க, மற்றதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. பேசினா வேற பக்கம் காட்டுறாங்க. ஹீரோ அப்படியே வீட்டுக்கு வந்துட்டாரு. ஹீரோயின் கிட்ட நம்ம லாஸ் ஏஞ்சல்ஸ் போக போறோம் அப்படின்னு சொல்லுவாரு. ஹீரோயின் ஹை அனிமீன் போக போறோமா அப்படின்னு சொல்லி ஹீரோ ஒர்க் பண்ணுவாங்க. ஹீரோ சரி கொஞ்சம் தனியா விடு அப்படின்னு சொல்லி பாத்ரூமுக்கு போவாரு. பாத்ரூம்குள்ள ஹீரோ இல்ல மட்டும் நடக்கவே கூடாது, எனக்கு என் தங்கச்சியா இல்ல இந்த கீரா பதவியான்னு கேட்டேன், எனக்கு இந்த கீரா தான் முக்கியம் சொல்லுங்க, எனக்கு என் தங்கச்சியை கொள்ற சுச்சுவேஷன் வந்து நான் யோசிக்கவே மாட்டேன், என் தங்கச்சியை நான் கொண்டுருவேன் அப்படின்னு ஹீரோ பாத்ரூம்ல புலம்பிட்டு இருப்பாரு. ஹீரோயின் வெளியில இருந்தபடி ஒட்டு கேட்டுருவாங்க. ஹீரோயின் ரியோ மார்ட்சு ஐசாவா எல்லாருமே லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு கிளம்பிடுவாங்க. ஸ்பெஷல் சீஃபான நம்ம ஓல்டு சீஃப் ஏர்போர்ட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்ட்ரேஞ்சர் அவரை லாக் பண்ணி போலீஸ்காரன்னு எனக்கு தெரியும், ஆனா அவனோட புத்திசாலி தந்து ஏன்ட்ட கட்டது, அப்படியே வெளிக்காட்டிக்கிடாதபடி போ, ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட நான் கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுவாங்க. சீஃப் மாட்டிக்கு ஒரு ஆஃபீஸர் கண்டுபிடிச்சிருவாரு. அவரோட ஃபோன் மூலமா சீஃப் மாட்டாத ஹீரோட்ட சொல்லிடுவாரு. ஹீரோட அப்பா எப்படியும் பத்திரமா ஃபிளைட் குள்ள போயிடுவார். பட் ஃபிளைட்டை ஹைஜாக் பண்ணிடுவாங்க. இந்த விஷயம் மார்ச்சுடாவுக்கும் ஹீரோக்குமே தெரியும். அதே மாதிரி இந்த விஷயம் எனக்குமே தெரியும். ஹீரோ என்ன கான்டாக்ட் பண்ணி நாங்கள் சேட்டலைட் வச்சு எல்லாத்தையும் பார்த்துக்கிறோம், நீங்க எதுவுமே அவசரப்பட்டு பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஹீரோட அப்பாவை கிட்னாப் பண்ண அந்த ஸ்ட்ரேஞ்சர் ஹீரோட அப்பாவுக்கு ஒரு ஹெட்ஃபோன் தருவார். ஹெட்ஃபோன் சொல்ல முடியாது, நாம அந்த மாதிரி வச்சுக்கலாம். அது மூலமா மெலோ பேசுவோம். ஹீரோட அப்பாவுக்குமே புரிஞ்சது, சரி நம்ம இந்த மாதிரி மாட்டிக்கிட்டோம், ஃபிளைட்டே ஹைஜாக் பண்ணிட்டாங்க, நம்ம கிட்ட வேற எந்த சான்ஸுமே இல்லை அப்படின்ட்டு. ஏன்னா ஹீரோ ரெண்டு பேருமே சேட்டலைட் மூலமா அந்த ஃபிளைட் எங்க டிராப் ஆகுச்சு அப்படின்னு பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஃபிளைட் நின்னது ஒரு பாலைவனத்தில். அப்ப அப்படியே அந்த பாலைவனத்தோட நடந்து போயிட்டு இருப்பாரு. அங்க ஒரு அண்டர் கிரவுண்ட் இருக்கும். அவர் அந்த அண்டர் கிரவுண்ட்குள்ள போயிருவாரு. சேட்டலைட் மேல இருக்கிறத தான் வியூ பண்ணுமே, அண்டர் கிரவுண்டுக்குள்ள வியூ பண்ணாது. அதனால என்னுக்கும் ஹீரோவுக்கு அங்க அண்டர் கிரவுண்ட்ல என்ன நடக்குது அப்படின்னு தெரியாது. அதனால ஹீரோ பயங்கர டென்ஷன் ஆயிடுவாரு. பட் நமக்கு காட்டுவாங்க உள்ள ஹீரோட அப்பா கண்ணாடி ஜெயில் மாதிரி ஒண்ணுக்குள்ள அடைஞ்சிருப்பாரு. ஹீரோட தங்கச்சியுமே அதே மாதிரி கண்ணாடி ஜெயில் மாதிரி ஒண்ணுக்குள்ள அடைஞ்சிருப்பாங்க. ஒருத்தர் தன்னோட ஃபேஸை கவர் பண்ணிக்கிட்டு துப்பாக்கி வச்சு ஹீரோட தங்கச்சி சுடுவாங்க. பட் ஹீரோட தங்கச்சிக்கு எதுவுமே இருக்காது, ஏன்னா அந்த கண்ணாடி ஒரு புல்லட் ப்ரூஃப். ஹீரோட அப்பா பார்த்து நீ டெத்ரோட இந்த கண்ணாடியோட இந்த சந்துக்குள்ள எங்களுடைய அரேஞ்ச்மெண்ட் மூலமா உன்னோட பொண்ணு கண்டிப்பா உங்ககிட்ட வந்து சேருவா அப்படின்னு சொல்லுவாங்க. புல்லட் ப்ரூஃப் கண்ணாடிக்குள்ள இருக்க சந்து மூலமா துப்பாக்கி வச்சு சரியா இல்ல உன் பொண்ணை கொள்ளட்ட அப்படின்னு சொல்லி சீஃபை மிரட்டுவாங்க. அங்க என்ன நடக்குது அப்படின்னு ஹீரோ பாக்குறதுக்காக என்னென்னமோ ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. இன்னும் அங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாரு. மேலும் அந்த மாஸ்கட் மேன்ட்ட டெத் நோட் வாங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் தருவோம். டெத் நோட் கூட அப்படின்னு சொல்லி அந்த மாஸ்கட் மேன் கேட்பா. ஹீரோட அப்பாவுமே அந்த சந்திர டெத் நோட் வைப்பாரு. ஹீரோயின் ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டே இருப்பா. ஹீரோ ஒரு பட்சத்துல கோவமா கொஞ்சம் மூடிக்கிட்டே இருக்க மாட்டியா, டெத் நோட்ல பேர் எழுதுதானே வேலை, அதை விட்டுட்டு எதுக்கு பேசிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ கத்திடுவாரு. ஹீரோயின் சரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டல் ஆயிருவாங்க. ரியூக்கு தான் ஹீரோயின் ஆறுதலா பேசும். ஏமா யார் மேல இருக்க கோவத்தை உன் மேல காட்டுறாமா, நீ ஃபீல் பண்ணாதமா விடு அப்படின்னு சொல்லும். இந்த சைடு ஹீரோ டெத் நோட்ல இருக்க அந்த பீஸ்ல தன்னோட தங்கச்சி பேர் எழுதலாமா வேணாமான்னு சொல்லி பயங்கரமா யோசிச்சுட்டு இருப்பாரு. டெத் நோட் வாங்கின அந்த மாஸ்கட் மேன் அவங்கள இருக்க ஒரு எலியோட பேரை போட்டு தள்ளி கொண்டுருவான். அவன் செத்ததுக்கு அப்புறம் செத்தான் சிவனாண்டி. மெலோ கிட்ட டெத் நோட் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லுவான். மெலோ அவங்களை ரிலீஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்லிடுவான். சீஃப் அவரோட பொண்ணை வெளியில கூட்டிட்டு வந்துருவாரு. இதை என்ன ஹீரோ நோட் பண்ணிடுவாங்க. அங்க இருந்து ஒரு ஹெலிகாப்டர் பறந்து வந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி ஜெட் மாதிரி இருக்க ஒரு ராக்கெட் லான்ச்சரும் புறப்பட தயாரா இருக்கும். கண் இமையை கூட அசிக்காம என்ன ஹீரோ இதை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப அந்த ஜெட் மாதிரி இருக்க லான்ச்சர் சல்லுன்னு வானத்தை பார்த்து பார்க்க ஆரம்பிச்சிடும். இதை ஹீரோ அப்படியே ஷாக்கா பார்த்துட்டு இருப்பாரு. இந்த ஹெலிகாப்டர் பறந்துட்டு இருந்த அந்த கேங்கோட லீடர் உட்காந்து லேப்டாப்ல பார்த்துட்டு இருப்பான். அவன் லேப்டாப்ல ஏதோ 2 தட்டு தட்டுவா, அந்த ஹெலிகாப்டர் ஆட்டோ பிளாஸ்ட் ஆயிரும். ஹீரோவும் என்னோட டீமை சேர்ந்தவங்க என்னமோ ட்ரை பண்ணுவாங்க, பட் எதுவுமே முடியாது. சீஃப் அவரோட பொண்ணை பத்திரமா அப்படியே கூட்டிட்டு வந்துட்டு இருப்பாரு. ஹீரோ அப்படியே எக்ஸாஸ்ட் ஆகி அவரோட சேர்ல சாஞ்சபடி படுத்துருவாரு. ஹீரோயின் ஜூஸ் கொண்டு வந்து கொடுப்பா, பட் ஹீரோ தட்டி விட்டுருவாரு. என்ன நல்லா மாட்டிக்கிட்டே இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாரு. அங்க இருக்க ஆபீசர்ஸ் சில பேர் ஹார்ட் அட்டாக்ல படுத்துருவாங்க, இன்னும் சில பேர் சூசைட் பண்ணி செத்துருவாங்க. என்னையும் 2 ஆபீசர்ஸ் தவிர எல்லாருமே செத்துருவாங்க. என் ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணுவாரு. ஹீரோவும் அதை அட்டென்ட் பண்ணிடுவாரு. என் ஹீரோ கிட்ட நீ நானும் சேர்ந்துதான் கேராவை கண்டுபிடிக்கணும், அதை காட்டிலே இவங்க ரொம்ப ஆபத்தான, எனக்கு தெரிஞ்சதுக்கெல்லாம் மெலோ அப்படிங்கிற ஒருத்தர் ரீசனா இருக்கும். நானும் அவனும் ஒன்னாதான் வேமிஸ் ஹவுஸ் அப்படிங்கிற ஆர்பனேஜ்ல வளர்ந்தோம். பட் அவன் என் கூட ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணாம அந்த வேமிஸ் ஹவுஸ் விட்டு வெளியில போயிட்டான். நான் அவனோட போட்டோ உனக்கு அனுப்பியிருப்பேன், நீயும் நானும் சேர்ந்து தான் இனிமேல் இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லுவாரு. ஹீரோ அதை ஏத்துக்குவாரு. என்னதான் அவங்க இந்த மாதிரி பேசிக்கிட்டாலும் பட் அவங்களுக்குள்ள பயங்கர சீக்ரெட்ஸ் வச்சிருப்பாங்க. அப்படியே இந்த பக்கம் ஷினிகாமி வெளியில கட்டுறாங்க. ஷினிகாமியோட ராஜா மாதிரி ஏதோ ஒன்று அரியாசனையில் அமர்ந்திருக்கும். அதுகிட்ட பெண் குயின் மாதிரி இருக்க ஒரு ஷினிகாமி வந்து பேசும். அதோட ஷினிகாமி புக் அதை எங்கேயோ மிஸ் பண்ணிருச்சாமா, அதான் ரிவ்யூக்கு எடுத்துக்கிச்சாமா. அதை நான் திரும்ப வாங்க பூமிக்கு போறேன் அப்படின்னு அந்த ஷினிகாமி சொல்றதோட இந்த எபிசோட முடிச்சிட்டாங்க. ஓகே गाइस, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்மளுடைய எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம வரவங்களுடைய எண்ணிக்கை 50% மேல இருக்கு அப்படின்னு சொல்லி யூடியூப் சொல்லுது. ஐ ஹோப் गाइस கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யூனிக் தமிழ் எக்ஸ்பிளனேஷன். பை பை गाइस.